ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு புது டாபிக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. என்ன டாப்பிக்னா அந்த இன்ஃபினிட்டிஸ். அதை அந்த இன்ஃபினிட்டிஸ் எப்படிலாம் வரும் இங்கிலீஷில் அப்படின்னு நீங்கள் முன்ன தெரிஞ்சிக்கினா உங்களுக்கு பெரிய பெரிய சென்டென்ஸ் ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் மொத்தம் 6 இன்ஃபினிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஆக்டிவ் வாய்ஸில் 4, பேசிவ் வாய்ஸில் 2, மொத்தம் 6 வகையான இன்ஃபினிட்டிஸ் இன்ஃபினிட்டிஸை தமிழில் வினையச்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ முடிவுறா வினை அல்லது வினையச்சம், அதுக்கு தமிழாக்கம். இது 6 வகையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு இங்கிலீஷில். அது சிம்பிள் யூனிட்டு, கண்டினியூஸ் இன்ஃபினிட்டி, பர்ஃபெக்ட் யூனிட்டு, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இன்ஃபினிட்டி. பேசிவ் வாய்ஸில் சிம்பிள் பேசிவ் இன்ஃபினிட்டி, சிம்பிள் பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டி அப்படின்னு 2, இதில் ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு 4, மொத்தம் 6 வகையான இன்ஃபினிட்டிஸ் இங்கிலீஷில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இதை நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் எழுதுறதுக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இந்த இன்ஃபினிட்டிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ஃபினிட்டிவ். நம்ம பார்க்குறது சிம்பிள் இன்ஃபினிட்டிவ். இது பொதுவாக இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வர்ப்புக்கு முன்னாடி 2 போட்டோம்னா வரும் இல்லைங்களா, 2 + V1 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த இன்ஃபினிட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸை நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸு. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒருத்தர் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி போகலாங்களா. இன்ஃபினிட்டிஸ் சப்ஜெக்டாக வரும். ஃபஸ்ட்டு டைப்பு இந்த இன்ஃபினிட்டிஸ் சிம்பிள் இன்ஃபினிட்டி சப்ஜெக்டாக வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு எழுதிக்கிறேன். டு டிஸ்டர்ப் அதர்ஸ் ஈஸ் நாட் குட். மற்றவர்களை தொந்தரவு செய்வது நல்லதல்ல. டு டிஸ்டர்ப்னா தொந்தரவு செய். டு டிஸ்டர்ப்னா தொந்தரவு செய்வது. யாரை தொந்தரவு செய்வது? டு டிஸ்டர்ப்ன்றது வெர்பு. அதை பற்றி எதை, யாரை, யாருக்கு, யாரிடம், எப்பொழுது, ஏன், எங்கே, எப்படி, இதுதான் வெர்பை பார்த்து வெர்பு சாயில் எங்கே வந்தாலும் இந்த 8 கேள்வி நீங்கள் கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸு. இந்த டு டிஸ்டர்ப்ன்றது ஒரு வெர்பு தான். அதை பார்த்து கேட்டிங்கன்னா டு டிஸ்டர்ப், அதை பார்த்து எதை, யாரை தொந்தரவு செய்வது? மற்றவர்களை. அப்போ டு டிஸ்டர்ப் அதர்ஸ் அப்படின்றது ஒரு சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே சப்ஜெக்டாக வந்துருக்குதுங்க. டு டிஸ்டர்ப் அதர்ஸ் சப்ஜெக்ட்டு. ஈஸ் பி வெர்புங்க. இஸ் நாட் குட்ன்றது காம்ப்ளிமெண்ட்டுங்க. இப்போ இன்ஃபினிட்டி இந்த சப்ஜெக்டில், இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டாக வந்துருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இன்ஃபினிட்டிவ் சப்ஜெக்டாக வரும். அதுதான் ரூல், நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ரூலு. அதுக்கு எடுத்துக்காட்டு டு டிஸ்டர்ப் அதர்ஸ் இஸ் நாட் குட். மற்றவர்களை தொந்தரவு செய்வது நல்லதல்ல. சரி, 2வது ரூலுக்கு போகலாங்களா. இன்ஃபினிட்டிவ்ஸ் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வரும். இன்ஃபினிட்டிவ் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வரும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுனா காம்ப்ளிமெண்ட்டாக வர இன்ஃபினிட்டி வரும். அந்த இன்ஃபினிட்டி சப்ஜெக்டை பற்றி சொல்லும். சப்ஜெக்ட் இடத்துல வருங்க இல்லையா, நவுனு, அதை பற்றி கூடுதல் விளக்கத்தை, கூடுதல் தகவலத்தை சொல்கிற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஹிஸ் எய்ம் ஈஸ் டு பிகம் ஏ டாக்டர். அவன் இலக்கு மருத்துவராக இருக்கிறது. அப்போ ஹிஸ் எய்ம்ன்றது நவுனுங்க, சப்ஜெக்ட் இடத்துல வந்துருக்குதுங்க. அந்த இதை பற்றி சொல்கிறது தான் அதை பற்றி கூடுதல் தகவலை கொடுக்குறது என்ன வருதுங்க, டு பிகம் ஏ டாக்டர். டு பிகம்ன்றது சிம்பிள் இன்ஃபினிட்டிங்க. அந்த பக்கத்தில் ஒரு டாக்டர் சேர்ந்து இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸாக சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வந்துருக்குதுங்க. புரியுதுங்களா. இஸ் எய்ம்ன்ற சப்ஜெக்டை பற்றி கூடுதல் விளக்கம் சொல்கிற வகையில் இந்த டு பிகேம் ஏ டாக்டர் என்ற சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸு அல்லது சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் காம்ப்ளிமெண்ட்டாக, சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வந்துருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. சரி போகலாங்களா. காம்ப்ளிமெண்ட்டுனா என்னென்னு தெரியல, நம்ம வீடியோவில் நிறைய போட்டுருக்குறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுக்கும் திருப்பி சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் போய் நம்ம வீடியோஸில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 3வது ரூலு, சிம்பிள் இன்ஃபினிட்டிவ்ஸ் டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். சிம்பிள் இன்ஃபினிட்டிவ்ஸ் டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். டைரக்ட் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது வெர்பை பார்த்து என்னென்ன கேள்வி கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸு? எதை, யாரை அல்லது என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அது வெர்பை பார்த்து அதை கேட்டிங்கன்னா வரது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. சரி, எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்குறோம் பாருங்கள். சி லைக்ஸ் டு சிங். சி சப்ஜெக்ட், லைக்ஸ் V1 இருப்புங்க. டு சிங் சிம்பிள் இன்ஃபினிட்டிங்க. அவள் பாட விரும்புகிறாள். சி லைக்ஸ் வாட். அவள் விரும்புகிறாள், என்ன விரும்புகிறாள். வாட் டஸ் சி லைக். அவள் என்ன விரும்புகிறாள், டு சிங், பாட. அப்போ இந்த டு சிங்கு தான் ஆப்ஜெக்ட்டுங்க. சி லைக்ஸ்ன்றது சப்ஜெக்ட், சின்றது சப்ஜெக்ட், லைக்ஸ் வெர்புங்க.
அந்த வெர்புக்கு டைரக்ட் ஆப்ஜெக்டாக டு சிங்ன்ற சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. சரி போகலாங்களா? அடுத்தது ரூல் 4, சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸு, சப்ஜெக்ட் வெர்ப் கொடுத்து ஆப்ஜெக்ட் வருங்களா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்குற வகையில் சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதில் எழுதிங்க பாருங்கள். வெர்புக்கு பிறகு வரும் ப்ரோனவுன் அல்லது ஆப்ஜெக்டை பற்றிய டீட்டெயில்ஸை சொல்லுவது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்பது ஆப்ஜெக்டை பற்றி மேலும் தகவல்களை சொல்லும் பகுதி என்பதை தெரிந்து கொள்க அப்படின்னு எழுதிக்கிறேன். புரிஞ்சுங்களா? சரி, அடுத்தது போனாங்களா? அடுத்து பார்க்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஐ அட்வைஸ்டு ஹிம் டு ஸ்டடி வெல். நான் அவனை நன்றாக படிக்கும்படி அறிவுறுத்தினேன். டு ஸ்டடி வெல் என்பது ஹிம் யார் எதுக்கு விளக்கம் கொடுக்குறது? அவனே அறிவுறுத்தினான். அப்போ ஹிம் என்ற ஆப்ஜெக்ட்டுக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்குற வகையில் தான் இந்த டு ஸ்டடி வெல் அப்படின்றது வந்திருக்குதுங்க. நான் அறிவுறுத்தினேன், அது நான் என்ற சப்ஜெக்டோடு சேர்ந்து விடுதுங்க. அவனை நன்றாக படிக்கும்படி, அவனைன்றதான் ஆப்ஜெக்ட்டுங்க. நான் அந்த நன்றாக படிக்கும்படின்ற தமிழ் வேர்ட்ஸ் வந்து எதோட சேருதுங்க? அவனையோட தான் சேருதுங்க. அந்த அவனைக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்குற வகையில் தான் டு ஸ்டடி அப்படின்ற சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் பிரேஸ் வந்துருக்குதுங்க. அப்போ புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து ஹிம்ன்றது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்டுங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்குற வகையில் டு ஸ்டடி வெல் அப்படின்ற இன்ஃபினிட்டிவ் பிரேஸ் வந்துருக்குதுங்க. சரி, இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கிறதுக்கு எடுத்து எக்ஸாம்பிளுங்க. சரி, அடுத்தது போனாங்க. அடுத்த ரூல், சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் அட்ஜெக்டிவாக வரும். சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் அட்ஜெக்டிவாக வரும். அதாவது அட்ஜெக்டிவ்னா ஒரு நவுனுக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்குற வகையில் வர ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு தான் அட்ஜெக்டிவ்னு பேர். அதுக்கு தான் கொஞ்சம் எழுதியிருக்கும் பாருங்கள். நவுனை விவரிக்கும் வகையில் நவுனுக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்குற வகையில் சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் அட்ஜெக்டிவாக வரும். சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் ஆனது அட்ஜெக்டிவ் போல வரும். சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் வந்து அட்ஜெக்டிவ் மாதிரி ஒர்க் ஆகும், வேலை செய்யும் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கிறோம் பாருங்கள். ஐ ஹேவ் ஏ புக் டு ரீடு. எனக்கு படிக்க ஒரு புத்தகம் இருக்கிறது. டு ரீடு என்பது புக் என்ற நவுனை விவரிப்பதால் இது இங்கே அட்ஜெக்டிவாக வந்துள்ளது. டு ரீடு என்ற சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் எதுக்கு விளக்கமாக வந்திருக்குதுங்க? ஏ புக்கு அப்படின்ற நவுனுக்கு விளக்கமாக வந்ததுனால அட்ஜெக்டிவாக இங்கே வருதுங்க. என் நவுனு புக்குன்றது வந்து ஒரு நவுனுங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரே ஒரு வேர்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ் வந்தால் தான் நவுனுக்கு முன்னாடி போடுவோங்க இங்கிலீஷில். ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்டு வந்தால் அது வந்து இப்போ நவுனுக்கு பின்னாடி வரும். அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்டு ரிலேட்டிவ் கிளாஸ் ஒரு கிளாஸாக வந்துச்சுன்னா அது வந்து அட்ஜெக்டிவ் வேலை செஞ்சால் அட்ஜெக்டிவ் கிளாஸ்னு பேர். அது வந்து நவுனுக்கு பின்னாடி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தான் என் புக்குன்றது டு ரீடு, புக்குன்ற நவுனுக்கு பின்னாடி ஒரு ப்ரேஸ் வந்து அட்ஜெக்டிவாக வந்திருக்குது. அது என்ன ப்ரேஸு? இன்ஃபினிட்டிவ் வந்து அட்ஜெக்டிவாக வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. சரி, அடுத்தது போகலாங்களா? அடுத்த ரூல், சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் அட்வெர்பாக வரும். வெர்புக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் அட்வெர்ப்னு பேர். அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்க முடியாது. ஐ வென்ட் டு த ஷாப் டு பை மில்க். நான் பால் வாங்க கடைக்கு சென்றேன். இதில் எதுங்க மெயின் வெர்பு? ஐ வென்ட், நான் சென்றேன், அதாங்க மெயின் வெர்பு. அந்த வெர்பை பார்த்து எங்கே சென்றேன், எங்கே, எப்பொழுது, எங்கே, எப்படி, ஏன், எப்பொழுது, இந்த 4 கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர பதில் தாங்க அட்வெர்பு. இந்த சென்றேன் கேட்டு எங்கே சென்றேன், கடைக்கு சென்றேன், டு த ஷாப், அது ஒரு ப்ரிப்பரேஷன் பிரேஸ் பதிலாக வருதுங்க. அது இப்போ நம்ம எடுக்கிறது இன்ஃபினிட்டிவ். ஏன் சென்றேன் வெர்பை பார்த்து ஏன் சென்றேன்னா அப்போ எதுக்கு என்ன பதிலாக வருங்க டு பை மில்க், பால் வாங்க. அப்போ வெர்பை பார்த்து ஏன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு வரது என்ன வருதுங்க? டு பை மில்க் அப்படின்ற ஒரு இன்ஃபினிட்டிவ் பிரேஸ் வந்து அட்வெர்பாக வருதுங்க. அதாவது அதான் ஏன் என்ற ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது 4 கேள்விக்கு பதில் வந்தால் அது வர்றது தான் அட்வெர்புங்க. இங்கே ஏன் என்ற கேள்விக்கு பதிலாக வந்து டு பை மில்க்ன்ற ஒரு இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் வரதுனால அல்லது சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் வரதுனால இது வந்து இந்த சென்டென்ஸில் வந்து இன்ஃபினிட்டிவ் வந்து அட்வெர்பாக வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு? அடுத்த ரூல், சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் அட்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்டாக வரும். அட்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்னா அட்ஜெக்டிவ்க்கு மேலும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குற மாதிரி அட்ஜெக்டிவ்க்கு பின்பு வந்து எதனால், எதற்காக, என்ன செய்ய என்பதை சொல்லும். இப்போ பாருங்கள், ஐ ஆம் ஹாப்பி டு see you. உன்னை பார்க்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஐன்றது சப்ஜெக்ட்டுங்க, ஆம்ன்றது பி வெர்புங்க. ஹாப்பின்றது அட்ஜெக்டிவ்ங்க. இந்த அட்ஜெக்டிவ்க்கு என்ன அர்த்தங்க? ஐ ஆம் ஹாப்பினா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சி அடைந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அர்த்தம் நண்பர்களே. இப்போ ஹாப்பிக்கு இந்த அட்ஜெக்டிவ்க்கு இன்னும் கூடுதல் என்ன
விளக்கம் கொடுக்குற மாதிரி இந்த இது வருதுங்க. டு see you, உன்னை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு டு see youன்றது எதுக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்குறதா வருதுங்க? ஹாப்பி என்ற அட்ஜெக்டிவ்க்கு கூடுதல் விளக்கம் கொடுக்குற மாதிரி வரதுனால இது வந்து இங்கே இந்த இடத்துல சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் அட்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்குதுங்க. சரி போலாங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், அதை எழுதியிருக்கேன் பாருங்கள். நான் மகிழ்ச்சியானவனாக இருக்கிறேன். ஐ ஆம் ஹாப்பினா நான் மகிழ்ச்சியானவனாக இருக்கிறேன். மகிழ்ச்சியானவனாக என்பது அட்ஜெக்டிவ்க்கு கூடுதல் விளக்கம் கொடுக்குற வகையில் டு see you என்றால் இன்ஃபினிட்டிவ் வருகிறது அப்படின்னு தெரிஞ்சுங்க. சரி, அடுத்தது போலாங்களா? அடுத்தது அட்வர்ப் காம்ப்ளிமெண்ட்டாக சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் வரும். அட்வர்ப் காம்ப்ளிமெண்ட் அட்வர்ப்புக்கே இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குற வகையில் சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் வரும்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு அடுத்து ஒரு எக்ஸாமுக்கு எடுத்துக்காட்டு வாக்கியம் பார்க்கலாங்களா? he spoke loudly to impress the audience. பார்வையாளரை கவர அவன் சத்தமாக பேசினான். டு இம்ப்ரெஸ் த ஆடியன்ஸ் அப்படின்றது அங்கே வந்து இங்கே இந்த இடத்துல சிம்பிள் இன்ஃபினிட்டிங்க. இது எப்படி இது வந்து அட்வர்பாக வருது? அவன் பேசினான் ஸ்போக், இது வெர்புங்க. he spoke loudly, அவன் சத்தமாக பேசினான். எப்படி பேசினான்? சத்தமாக பேசினான். இந்த வெர்புக்கு ஸ்போக்கு வெர்புக்கு அட்வர்பாக லவ்லி வந்திருக்குதுங்க. அது லவ்லி என்ற அட்வர்ப் வந்திருக்குதுங்க. வெர்புக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்குற வகையில் வர சொல்லு தான் அட்வர்ப்புங்க. லவ்லி இங்கே வந்து அட்வர்ப் வந்திருக்குதுங்க. இந்த அட்வர்ப்புக்கே இன்னும் கூடுதல் விளக்கம் கொடுக்குற வகையில் டு இம்ப்ரெஸ் த ஆடியன்ஸ், லவ்லி என்ற அட்வர்ப்புக்கு கூடுதல் விளக்கம் கொடுப்பதால் இது அட்வர்ப் காம்ப்ளிமெண்ட்டுங்க. he spoke loudly to impress the audience. புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு? இந்த லவ்லி என்றது அட்வர்பு, அதுக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்குறவர்களே அதனை பின்தொடர்ந்து டு இம்ப்ரெஸ் த ஆடியன்ஸ் என்ற சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் அட்வர்பு காம்ப்ளிமெண்ட்டாக வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி போலாங்களா? ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. இதை கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 2 + v1 அதான் வந்து சிம்பிள் இன்ஃபினிட்டிவ். இப்போது 2 + v1க்கு வந்து 2 + v1 அப்படின்ற ஒரு சிம்பிள் இன்ஃபினிட்டிவ்க்கு மொத்தம் தமிழில் வந்து 6 மீனிங் வரும் ஃப்ரெண்ட்ஸு. தமிழில் எத்தனை மீனிங் வரும்? 2 + v1 இங்கிலீஷில் ஒரே வேர்டு இது தான். அதுக்கு வந்து சிம்பிள் இன்ஃபினிட்டி தான். அதுக்கு வந்து தமிழில் எத்தனை அர்த்தம் இருக்குங்க? 6 தமிழ் அர்த்தம் இருக்குங்க. அதை பாருங்கள். மொதல் அர்த்தம் என்ன ஒரு சிம்பிள் இன்ஃபினிட்டி எடுத்துக்கிறோம்? டு டிஸ்டர்ப்ன்ற வெர்புக்கு முன்னாடி 2 போட்டிருக்கிறோம். அது சிம்பிள் இன்ஃபினிட்டி ஆகிருக்குங்க. அது பாருங்கள், அதுக்கு முதல் அர்த்தம் பாருங்கள், தொந்தரவு செய்வது. டு டிஸ்டர்ப்னா அதுக்கு முதல் தமிழ் அர்த்தம் எப்படி வருங்க? தொந்தரவு செய்வது. அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்கள். டு டிஸ்டர்ப் அதர்ஸ் இஸ் நாட் குட். மற்றவர்களை தொந்தரவு செய்வது நல்லதல்ல. அப்போ டு டிஸ்டர்ப்ன்றதுக்கு என்ன தமிழ் அர்த்தங்க? தொந்தரவு செய்வது. புரிஞ்சுங்களா? அதே டு டிஸ்டர்புக்கு ரெண்டாவது அர்த்தம் பாருங்கள், தொந்தரவு செய்வதை. அதே டு டிஸ்டர்ப் தான், அதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து தொந்தரவு செய்வதைன்னு வருங்க. சரி, அதுக்கு எக்ஸாம் சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுருங்க. ஐ டோன்ட் லைக் டு டிஸ்டர்ப் ஹிம். ஐ டோன்ட் லைக்னா நான் விரும்பவில்லை. நான் எதை விரும்பவில்லை? டு டிஸ்டர்ப் ஹிம், அவனை தொந்தரவு செய்வதை விரும்பவில்லை. அப்போ அங்கே வந்து அவன் மீனிங் வச்சுக்கல, தொந்தரவு செய்வதை. டு டிஸ்டர்ப்ன்றதுக்கு தொந்தரவு செய்வதை, அதுக்கு பக்கத்தில் ஹிம், அவரை தொந்தரவு செய்வதை வந்துருச்சுங்களா. அப்போ தொந்தரவு செய்வதை. டு டிஸ்டர்ப்க்கு என்ன தமிழ் அர்த்தங்க? ரெண்டாவது அர்த்தம் தொந்தரவு செய்வதை. டிஸ்டர்புக்கு மூணாவது தமிழ் அர்த்தங்க தொந்தரவு செய்யுமாறு. மூணாவது தமிழ் அர்த்தம் என்னங்க? சிம்பிள் 2 + v1 டிஸ்டர்புக்கு சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் மூணாவது தமிழ் அர்த்தம் என்னங்க? தொந்தரவு செய்யுமாறு. he spoke loudly to disturb the class. வகுப்பை எடுத்துக்காட்டு வாக்கியம். he spoke loudly to disturb the class. வகுப்பை தொந்தரவு செய்யுமாறு அவன் சத்தமாக பேசினான். டு டிஸ்டர்ப்ன்றது என்ன வந்துருங்க? இந்த தமிழ் அர்த்தம் என்ன வருதுங்க? தொந்தரவு செய்யுமாறு அப்படின்ற மீனிங்கில் இந்த சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் வருதுங்க. அது ஒரே 2 + v1 டு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே மூணாவது தமிழ் அர்த்தம் தொந்தரவு செய்யுமாறு. சரி, டு டிஸ்டர்புக்கு அதே நாலாவது தமிழ் அர்த்தம் என்ன தமிழ் அர்த்தம் வருதுங்கன்னா தொந்தரவு செய்வதுக்குன்ற ஒரு தமிழ் அர்த்தத்துலேயும் வருங்க. அதான் நான் 6 தமிழ் அர்த்தம் வரும்னு உங்களுக்கு சொன்னேன். இது நாலாவது தமிழ் அர்த்தம் தொந்தரவு செய்வதற்கு. ஐ கேம் ஹியர் டு டிஸ்டர்ப் யூ. உன்னை தொந்தரவு செய்வதற்கு நான் இங்கே வந்தேன். ஐ கேம் ஹியர் டு டிஸ்டர்ப் யூ. இங்கே என்ன வருதுங்க? இந்த டு டிஸ்டர்ப்க்கு என்ன தமிழ் மீனிங் வருதுங்க? தொந்தரவு செய்வதற்கு. புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு? கொஞ்சம் லாங்காக போகுது ஃப்ரெண்ட்ஸு. சரி, அடுத்த லெசன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.